சிறகடி காசை சீரியல்ல ரோகிணி திரும்பவும் வீட்டுக்கு வந்ததும் இந்த வீட்டாளுங்க எல்லாருமே இதுக்கெல்லாம் காரணமே முத்து தான் பழி சொல்ல, இதை கேட்ட இந்த முத்து என்னை எதிர்த்து பேசினா மட்டும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்களேன்னு சொல்றாரு. இதை கேட்ட அவரோட அப்பா அண்ணாமலை, நீ செய்யற நல்லது கெட்டது எல்லாம் உன்னோட கோவத்தினாலேயே வெளியே தெரியாம போயிடுது. முதல்ல நீ கோபத்தை அடக்கு, என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சு பேசு அப்படின்னு முத்துவை திட்டுறாரு. இனிமே நீ மனோஜ் பத்தி ரோகிணி கிட்டயும் சரி எல்லார்கிட்டயும் சரி தரகுறையோ அவனை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. பேசி முடிச்சுட்டு ரோகிணி ரூமுக்கு போனதுமே மனோஜ் ரோகிணி சமாதானப்படுத்துறதுக்காக ரூமுக்குள்ள வர்றாரு. இந்த ஒரு ரோகிணியோட காலை பிடிச்சி, நான் பண்ணது தப்பு ரோகிணி, என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்த பாக்குறாரு. ரோகிணியும் இதை கேட்டு, மனோஜ் இனிமேல் இப்படி பண்ணாத, நான் உன் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தேன், தயவு செஞ்சு அதை உடைச்சிடாத, திரும்பவும் இதே மாதிரி நீ பண்ணணும்னு நினைச்சேன்னா உன்னை விட்டு நான் ஒரேடையா போயிடுவேன்னு சொல்ல, ஐயோ அப்படிலாம் இல்ல ரோகிணி, நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம் தான் இருந்தேன், ஆனா அம்மா தான் சொல்ல வேணாம்னு தடுத்தாங்கன்னு மனோஜ் அவங்க அம்மா விஜயாவை இழுத்து விடுறாரு. உங்க ரெண்டு பேரும் பேசியிருந்ததை ஒட்டு கேட்டு இருந்த விஜயா எதுவும் சொல்லாம நேரா ரூம்குள்ள வந்து, இல்லம்மா ரோகிணி, நீங்க பேசுறதை நான் கேட்டேன், மனோஜ் மேல எந்த தப்பும் கிடையாது, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அவன்கிட்ட அப்படி சொன்னேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில மனோஜ் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி இன்டர்வியூக்கு கிளம்புறப்போ ரோஹிணி மனோஜ் நிறுத்தி, "இது மனோஜ், என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போற, நான் கொடுக்குற ஷர்ட்டை போடுன்னு சொல்லிட்டு உங்க வேற ஒரு ஷர்ட்டை கொடுத்து போட்டு ரெடி பண்றாங்க. மனோஜ் ஆண்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புறப்போ அங்க வந்து முத்து சும்மா இல்லாம, மனோஜ் என்னடா இன்டர்வியூ கிளம்பிட்ட போல, நீ வேற நிறைய படிச்சிருக்க, போற இன்டர்வியூல உனக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா ஒன்றும் கவலைப்படாத, நம்ம என்னோட கார் ஷெட்டுக்கு வந்துரு, 2 கார் சும்மா தான் கிடக்குது, உனக்கு தான் டிரைவிங் நல்லா தெரியும்ல, கார் எடுத்து ஓட்டினா போதும், உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும்டா, வெளியே வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாத, கார் ஓட்டி போச்சுக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்டு கோவப்பட்ட ரோகிணியும், ஹலோ முத்து, அவரே உங்களை மாதிரி கார் ஓட்டணும், அவர் என்ன உங்களை மாதிரி படிக்காதவரா என்ன, நிறைய படிச்சிருக்காரு, என்ன அவர் கேட்ட வேலையெல்லாம் அமையலன்னு சொல்ல, இன்னும் முத்துவை சொல்லிட்டாங்களேன்னு குறுக்க வந்து, கார் ஓட்டுறது ஒன்றும் கௌரவம் இல்லாத வேலை கிடையாது, அதுவும் பெரிய வேலை தான், இப்போ புருஷன் மாதிரி ஒன்றும் பார்க்கில் போய் படுத்து தூங்கல அப்படின்னு மனோஜை பத்தி பேசி அவமானப்படுத்துறாங்க. உங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்போ அங்க வந்து அண்ணாமலை கிட்ட போகிட்டு சும்மா இல்லாம இந்த விஷயத்தை கொண்டு போய், ஆமா மனோஜ் பாட்டு இன்டர்வியூ கிளம்புறாரு, முத்து அவரை தரக்குறையா பேசுறாரு பாருங்கன்னு சொல்லி முத்துவை பத்தி போட்டு கொடுக்க, அண்ணாமலை என்ன ஆச்சுங்கிற விஷயம் எல்லாத்தையும் கேட்டு, போகினி நீ சொன்னது தப்புமா, நீ சொன்னது தான் சரி, கார் ஓட்டுறது ஒன்றும் குறைச்சலான வேலை கிடையாது, சரி மனோஜ் இன்டர்வியூ கிளம்புற நேரத்தில் எதுக்குமா இதெல்லாம் பேசிக்கிட்டு, அவன்கிட்ட சொல்லி நல்லபடியா இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுமான்னு சொல்லி அனுப்புறாரு. மனோஜ் போனதும் விஜயா மீனாவை கூப்பிட்டு, ஏய் என்ன அவனை பேச விட்டு பாக்குறியா, அவன் தான் ஜாஸ்தியா பேசுறால, அவனை அடக்கி வைக்க உனக்கு தெரியாதான்னு கேட்க, உடனே மீனா விஜயாவுக்கு பதிலடி கொடுக்குற விதமா, ஏத்த இந்த வீட்டுக்கு நான் இப்பதான் வந்தேன், இத்தனை வருஷமா நீங்க தானே அவருக்கு அம்மாவா இருந்திருக்கீங்க, நீங்க நினைச்சிருந்தா அவரை அப்பவே அடக்கி வச்சிருக்கலாமே கேள்வி கேட்கறாங்க. ரோகிணியும் மீனாவை கேள்வி கேட்க, நான் ஒன்றும் உங்க வரைக்கும் வரல ரோகிணி, நீங்க தான் என் புருஷனையும் அவர் செய்யற வேலையை பத்தி தப்பா பேசுனீங்க, டிரைவர் வேலை ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது, அதை பத்தி நீங்க தப்பா பேசினால தான் நான் உங்ககிட்ட வந்தேன், இல்லைன்னா நான் ஏன் உங்க புருஷனை பத்தி சொல்லியிருக்க போறாங்கிறாங்க. மீனா விஜயாவை பார்த்து, இந்த பூக்கடை பத்தி தப்பா பேசுனீங்களே, நான் இந்த சமூகத்துல மரியாதையா இருக்கணும்னு என் புருஷன் எனக்கு வச்சு கொடுத்த கடை, நான் சொந்த காலில் நிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு எனக்கு வச்சு கொடுத்துருக்காரு, இதை பத்தி நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு கடையில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு பூக்கடைக்கு போயிடுறாங்க. மீனா அங்க வந்து கிளம்புனதும் விஜயா ரோகிணி கூப்பிட்டு, அவன் கொடுக்குற இடத்துனால தானே இவ இவ்வளவு ஆடுறா, நான் ஒரு வழி கட்டுறேன் பாருன்னு கோவமா சொல்றாங்க. இதுதான் இந்த எபிசோட்ல நடந்தது.